அல்லாஹ்தாலா ஒரு ஆண்களுக்கும் ஒரு இடத்தை கொடுக்கும். இடம் உங்களுக்கு என்ன செய்வோம், அல்லது வேலை செய்கிறதுக்கோ ஒரு இடத்த எல்லாத்துக்கும் கொடுப்பான். வேலை செய்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும், வியாபாரம் செய்வதற்கு, தொழில் செய்வதற்கு, எதுனாலும் சரிதான் ஒரு இடத்த எல்லாத்தையும் கொடுக்கத்தான் செய்கிறான். யாருக்குமே இடம் கொடுக்காம இருக்கிறது இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன இம்மக்கன்னாகும் ஃபில்லல். மூமியன்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, ஒரு இடத்த நாம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த இடத்துல வாக்காமு சலாத்தை தொழுகை நிறைவேற்றுவாங்க. வாக்காமு ஆத்தவு ஜக்காத்தை, ரெண்டாவது என்ன செய்வாங்க, ஜக்காத்தையும் அவங்க கொடுப்பாங்க. அமரு பில் மாரூஃப் நஹவு அனில் முன்கர். மக்களுக்கு அங்கே வரக்கூடியவங்களுக்கோ யாருக்கோ நல்லதை ஏவுவாங்க, தீயதை தடுப்பாங்க. இப்படி செஞ்சோம்னா வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர், அதனுடைய முடிவு அல்லாஹ் கையில் வச்சிருக்கான்ட்டான். அது செஞ்சா நல்வாழ்வை தருவான் அல்லாஹ். இதனால் என்ன செய்யணும், அல்லாஹ் இந்த ஊட்ட கொடுத்துட்டான், ஆஹா ஊட்ட கொடுத்துட்டானேன்னு சொல்லி டப்பட்டு அடிக்கிறதுக்கு இல்லை. வீடு எல்லாத்தால கொடுப்பான். அந்த வீட்டில் நாம் தொழுகையை கடைபிடிக்கிறது, ஜக்காத்தை கொடுக்கறது. இதெல்லாம் எப்படி தொழுகை கடைபிடிக்கிறது இருக்க, அதுக்கு நமக்கு நாமே உள்ளது. ஜக்காத்தை கொடுக்கறதுனா 4 பேர் நம்மளை பார்க்க வருவாங்க, 4 பேர் வருவாங்க. வரக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுங்க. ஜக்காத்தை தான தர்மம் அந்த இது வச்சிடாதீங்க. வந்து யாருக்கு வேணாலும் சரிதான், ஹதியா கொடுத்தாலும் சரிதான், சொந்த பந்தங்களை கொடுத்தாலும் சரிதான், யாருக்கும் ஒரு 4 பேருக்கு என்ன செய்யணும் இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி மக்களுக்கு நல்லது ஏவும். அமரு மாரூஃப் நஹவு அனில் முன்கர். இது செஞ்சால் நல்வாழ்வு, நல்ல முடிவு கிடைக்கும். நல்ல முடிவு என்ன அர்த்தம், அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல உட்கார வைப்போம். விளங்குச்சா? சவுதியில் ஒரு இடத்துக்கு போனேன், வேலைக்கு போனேன். அங்கே வேலைக்கு போயிட்டு டே ஷிஃப்ட்டு, பகல் ஷிஃப்ட்டில் வேலை செய்ய பார்த்தேன். ரொம்ப கஷ்டமான வேலை. நம்மளாம் அஜத்துமார்கள் ஆலிம்சாக்களில் ஆலிம்சாக்கள் கொண்டு லோடு ஏற்றி இறக்கனா எப்படி இருக்கணும். புதுசாக போகணும், அழுதி போட்டான். நான் பார்க்குறப்ப என்ன இப்படி தூக்கி போட்டேன், என்ன நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், நீ போட்டிருக்க ஏதோ ஒரு காரணம் இருக்கும், நீ போட்டிருக்க ஏதோ ஒரு காரணம் இருக்கும். 3 நாள் பார்த்த கால் கையெல்லாம் வலி வந்து கண்ணு கலங்கிருக்கேன். என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட துவா செஞ்சு. ஆனால் அப்போ டே ஷிஃப்ட் இருக்குமோ சில விவரங்களை படிச்சுக்கிட்டேன். அங்கே இப்போ பகல் ஷிஃப்டில் தான் நிறைய முதியர்கள் மேனேஜர்கள்லாம் வருவாங்க. அவங்களாம் யார் என்ன ஏன் தெரிஞ்சு போச்சு இல்லை, ஏன்னா இதனுடைய லோடிங் என்ன நைட்டில் தெரியாது, டே ஷிஃப்ட்டில் தான் தெரியும் லோடிங் என்ன ஏன்னு தெரிஞ்சுக்கிச்சு. நீ ஓரளவுக்கு அந்த ஒரு 1 வாரம் வேலை பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன், 1 வாரம் அந்த லோடிங். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, உடம்பெல்லாம் அடித்து பிடிச்சி போட்ட மாதிரி இருந்துச்சு. நைட் ஷிஃப்ட்டு போன்ட்டான். என்ன நைட் ஷிஃப்ட் தூக்கி போட்டான். என்னடா நைட் ஷிஃப்ட் தூக்கி போட்டிருக்கான். எல்லா கம்பெனிகளில் என்ன செய்வாங்க கேட்டால், நமக்கு இந்தியாவிலலாம் பார்த்தா 1 வாரம் நைட் ஷிஃப்ட் 1 வாரம் டே ஷிஃப்ட் போடுறான். அங்கே அப்படி கிடையாது. 1 மாதம் நைட் ஷிஃப்ட்டு 1 மாதம் டே ஷிஃப்ட்டு இப்படி போடுவாங்க. நான் இருந்த கம்பெனியில் எப்படின்னு கேட்டால், நைட்னா நைட் தான், டேனா டே தான், சொல்ல புரியுதா, அந்த மாதிரி. அது சரி எல்லாம் போட்டான். அங்கே போய் பார்த்தா 1 நிமிஷம் திரும்ப முடியாது, அந்த மாதிரி வேலை. 1 நிமிஷம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். என்னங்க இப்படி வேலை பார்த்தா. அதுக்கடுத்து ஒரு மிஷினில் ஹெல்ப்பராக தூக்கி போட்டான், வேலையே இல்லை. காடை எடுத்து அடுக்கி வைக்கிறது தான் வேலை. என்னடா இல்லை, ரொம்ப காலையில் கஷ்டப்பட்டு வந்து நல்லா போட்டிருக்காங்க, என்னன்னு தெரில. சரி ஓட்டுனேன். நம்ம இந்த மிஷினை பற்றி படிக்கணுமே. அவன் ஆப்ரேட்டர் விட மாட்டேங்கான். நான் கொஞ்ச நேரம் நான் பண்ணுறேன்டான்னு சொன்னேன், நான் ஆப்ரேட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஓகேன்னு சொன்னான். மேனுவல் மிஷின், மேனுவல் அடித்தேன், கார்டு கட் பண்ணுறது. அது ஒருத்தன் வந்துட்டு, நீ என்ன அடிக்கிறீங்க, ஆப்ரேட்டர் தான் அடிக்கணும், அடிக்கூடாதுன்ட்டான். நீ ஹெல்ப்பர்னா ஹெல்ப்பர் வேலை நீ பார்க்கணுன்ட்டான். சரி போ, வேலையை பார்த்தேன். அது என்னன்னா, இப்படி ஒரு மிஷினாக பார்க்குறது என்ன செய்கிறாங்கன்னு. எல்லா மிஷினும் எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு. ஒரு ஒரு 10-20 நாள் அதில் இருந்தேன். 20 நாள் பார்த்தா அதுக்கு பிறகு எனக்கு ஓவர் டைம் கொடுத்துருக்கான்.
ஓவர் டைம்னா சில பேர் நான் அந்த மிஷினில் வேலை பார்ப்பேன்பான். என்கிட்ட வந்து கேட்குறான், நாளைக்கு எனக்கு ஓவர் டைம் தர்றேன், இந்த மிஷினில் வேலை பார்ப்பியான்னா. எனக்கு எனக்கு வேலை தானே, எனக்கு அந்த தொழில் தெரியுமே, நானும் தூரத்துலேருந்து பார்த்துட்டேனே. எல்லாம் எனக்கு யாருக்கு ஓவர் டைம் இருக்கோ இல்லையா, எனக்கு ஓவர் டைம் இருக்குது. எனக்கு ஓவர் டைம் எனக்கு இருக்குது. ஏன் எனக்கு எல்லா தொழிலும் என்ன வேலைலாம் செய்ய நான் தயாராக இருக்கேனே. எனக்கு என் ரப்பு என்ன வச்சோ நான் செய்வேன். அந்த இதில் உட்காந்துக்கிட்டு நான் அப்படி தான் ஓதிக்கிட்டே இருப்பேன். இதுக்கு ஓதுறது ஓதிக்கிட்டே வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்து அந்த கார்டு செக் பண்ணுற வேலையில் கொடுத்தான். அது வம்பு பிடிச்சல ஓத முடியாது, என்ன செய்ய முடியாது. கார்டு செக் பண்ணணுமே, ஓதிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும், கவனக்கு ஓதுற வேலையில் போயிடும். பாதி கவனம் அங்கே இருக்கும், பாதி கவனம் அங்கே இருக்கும். ஏதாவது ஒரு பூத்த கார்டு உள்ள போயிடக்கூடாது. ஏதோ ஓட்ட கார்டுகள் என்ன செய்ய, ஓட்ட கார்டு அந்த மேலே அந்த நம்பர் என்ன கார்டு, அந்த ரீசார்ஜ் கார்டு இருக்குல்ல, ரீசார்ஜ் நம்பர் அடித்து அதுக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அது இந்த சுரண்டி முன்னாடி நம்ம போடுவோமா இல்லையா, அந்த மாதிரி கார்டு. என்னடா நம்ம இந்த வேலையை போட்டானே. அது வேற, ஒவ்வொருத்தரும் 25,000 30,000 செக் பண்ணுறான் ஒரு நாளைக்கு. 25,000 கார்டு செக் பண்ணுறான். என்ன செக் பண்ண சொன்னா இப்படியே வச்சேன் விளங்குமா கதை. ஒரு நாளைக்கு 2,000 கூட போக மாட்டேங்குது. 12 மணி நேரம் 2,000 கூட போக மாட்டேங்குது. என்ன நீ வேலை பார்க்க மாட்டேங்கிறான். என்ன வேகமாக வேலை பார்க்க சொல்லலாம், எப்படிலாம் செக் பண்ணுறது. உடனே அல்லாட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டேன், ரப்பு நான் ஓதுவேன், செக் பண்ண மாட்டேன், ஆனால் செக் பண்ணுற மாதிரி கையை காட்டுவேன். என்ன ஒரு ஒப்பந்தம், செக் பண்ணுற மாதிரி கார்டு எடுப்பேன், கையை தட்டுவேன். ஆனால் எங்கன ஓட்டை இருக்கோ எங்கன பிரச்சனையும் என்கிட்ட நீ காட்டி கொடுத்துருவோம், நான் சரி பண்ணுவேன். நீ காட்டி கொடுக்காலும் நான் ஓதுறத நீ பாட்டிக்கிறேன், ஏன்னா ஓத முடியாமல் போயிடும். ஆனால் எனக்கு நான் வந்த நோக்கமே என்ன, ஓதணுன்னு தான் வந்திருக்கேன். நான் வந்து வேலை செய்ய வரல, சம்பளமாக 2வது எனக்கு. நான் வேலை செய்ய வரல, நான் ஓதத்தான் வந்திருக்கிறேன். எனக்கு நீ ஓதுறது நீ வழி செஞ்சு விடுன்னு சொன்னேன். அடிச்சாம் பாருங்க, அடி போட்டு 20,000 கார்டு ஒரு நாளைக்கு வண்டி போயிட்டே இருக்கு. அப்போது எனக்கு மனசு கஷ்டம் வந்துச்சு. இந்த வேலையிலேருந்து போட்டானே என்ன அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டு, எல்லாம் என்ன இங்கிருந்து ஓத முடியாத அளவுக்கு வேலையில் போட்டிருக்கிறிய அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் இந்த ஆயத்து வருது. அல்லதீன மக்கன்னாகும் ஃபில்-அர்தி வஅகாமு ஸலாத்த வஆத்தவு ஸகாத்த வஅமரு பில் மஅரூஃப் வநஹவு அனில் முன்கரி வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர். அல்லாஹ் ஒரு இடத்த கொடுத்தாம்னா இடத்த கொடுப்பான். இடத்த கொடுத்தாம்னா அங்கே உட்காந்து என்ன செய்யணும், மரியாதையாக தொழுதுகிட்டு இருக்கு, ஜக்காத்து கொடு. அம்ரும் பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கரி செய்யன்ட்டான். ஓ முடிவு அவங்க கையில் வச்சிருக்கான்ட்டான். அப்போ நீ நல்லத்தான் வச்சிருக்கிற, என்னை வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக இந்த வேலையை கொடுக்கல, முடிச்சுக்கிட்டேன். என்ன வாய்ப்பு கிடைச்சிச்சு, அங்கே யாருமே தமிழ்காரன் கிடையாது. அங்கே நேபாளக்காரங்க 4 பேர், யூபிக்காரங்க 2 பேர், அவங்க எல்லாம் முஸ்லீம். எவ்வளோ பெரிய வாய்ப்பு, தாலீம் பேச வாய்ப்பு கிடைச்சிக்கிச்சு. காடு எண்ணுவோம், காடு சமயங்கள் இருக்காது, அப்போ கூட தாலீம் பேசணும். என்ன மொழியில் பேச, ஹிந்தியில் தான் பேசணும். கூட ஒரு ஆலிம்ஷா இருக்கார், யூபிக்கார் ஆலிம்ஷா. நான் அரபியில் சில விஷயங்களை சொல்லுவேன். அவர் என்ன செய்வார், அரபி உருது எல்லாம் கலந்து அடிப்பா. அவர் சில விளக்கங்கள் சொல்ல ஆரம்பிச்சுவார். ஆச்சரியமோ கேட்டாங்க. அப்போ என்ன, எல்லாம் எங்கே வச்சான், ஒரு இடத்த கொடுத்தா உனக்கு தோதுவான இடம். அப்போ எல்லாம் அமைச்சு கொடுக்குறான். பிற விளங்குச்சா, எல்லாம் அதில் பெரிய பரக்கத்தை வச்சுருப்பான், பெரிய பரக்கத்து நன்மைகளை வச்சுருப்பான். அது மாதிரி எங்கே வச்சான்னு தெரியுதான், காசை பார்க்கக்கூடாது. அவங்க காசு கம்மியாக தராங்களே கூட தராங்களா பார்க்க தேவையில்லை. நம்ம வேலையை என்ன செய்யணும், நம்ம வேலை என்ன தொழுகைக்கு நான் காம சொல்லும்போது போவேன்னு சொல்லக்கூடாது. தொழுகை, 2வது ஜக்காத்து, அம்ரும் பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர், இந்த 4ஐயும் செய்யணும். அல்லாஹ் தஆலா இந்த வீடு தானே பல வீடு, இந்த வீட்டில் உட்காந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. எதை, இந்த 4ஐயும் செய்யணும். இந்த வீட்டில் உட்காந்து, இந்த வீட ஒரு சொந்த வீட அல்லாஹ் தஆலா என்ன, தொழுகை, ஜக்காத்து, அம்ரும் பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர். சொல்லுவாங்க 4 பேர், யாராவது 2 பேருக்கு வந்து பேசணும். என்னைக்கு அது மாதிரி பேசியிருக்கியா, எல்லாத்தையும் வெளியே கழித்து விட்டு உள்ளே வந்துக்கலாம். இப்போ ஃப்ரெண்டு, கூத்தடிக்கிற ஃப்ரெண்டு, ஜாலியாக இருக்கிற அவங்கள கூப்பிட்டு வரவா, இங்கே வந்து உட்காந்து பேசணும். வெளியே வந்து ஆளை கூட்டுவா, இல்லை வீட்டில் உள்ள ஆளுகள்கிட்ட பேசு. புரியுதா சொல்றது? அப்படி பேசுனா பெரிய வாழ்க்கை. சர்க்கார் சுபுரிசா ஆஜமா புறவச்சேரியில் கல்யாணம் முடிச்சு வந்த புதுசில் வருமானம் இல்லை, வருமானம்
இல்லை. என்ன செய்ய? அவன் சர்க்கார் சொன்னாங்க, காலையில் மாலையில் ஊரில் யாரையா ஒரு ஆளை பிடிச்சி தென்னையில் உட்கார வச்சு தாலீம் பேசணும். தாலீம் பேசுறதுக்கான 2 சாயா கேட்கக்கூடாது. வீட்டில் தாலீம் பேசுறீங்க, காலையில் உனக்கு சாயா தர்றாங்கல்ல, ஒரு சாயாவும் 2 பிஸ்கட்டும் தருவாங்க. அந்த சாயாவில் பாதி சாயாவை அவருக்கு, ஒரு பிஸ்கட் அவருக்கு கொடு. ஏன் நீனே ஓசியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்களாம். மாமியா விட்டான்னு இருக்காங்க. 2 சாயா கேட்கக்கூடாது, நிபந்தனை. 2 சாயா கேட்கக்கூடாது. என்ன செய்யணும்? ஒரு சாயா தான். அந்த சாயாவில் என்ன செய்யணும்? பாதி அவருக்கு கொடு, பாதியை நீ குடிக்கணும். 2 பிஸ்கட் கொடுப்பாங்க, ஒரு பிஸ்கட் அவருக்கு, ஒரு பிஸ்கட் உனக்கு. காலையிலையும் மாலையிலையும் தாலீம் செய்யணும்னா சர்க்கார் சொல்லிவிட்டா தாலீம் செய்கிறாங்க. தாலீமே செஞ்சாங்க. எல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றிட்டான். ஒரு நாள் செஞ்சுட்டு மறுநாள் இன்னும் காசு வர மாட்டேங்குன்னு பார்க்கக்கூடாது. ஒரு நாள் செஞ்சுட்டு இப்படியா செய்யணும். செய்ய செய்ய கல்யாணத்துக்கு மறுநாளே குழந்தை உண்டாகவா செய்யும்? கல்யாணம் மறுநாள் குழந்தை பிறக்கவா செய்யும்? அதுக்கு சில 10 மாதங்கள் டைம் இருக்கா இல்லையா? அதே மாதிரி என்ன செய்யணும்? சில நாள்கள், சில மாதங்கள், அல்லாஹ் சில வருடம் கூட வச்சிருக்கிறான். சில புரியுதா? அது என்ன செய்யணுமா? ஒவ்வொரு நாளும் கண்ணியமான நாளாக கழியணும்னா ஒன்றும் அல்லாவை தண்ணில் பார்த்துடணும், இல்லை அல்லாவை பற்றி யார்ட்டையாவது பேசிடும். அல்லாவை என்ன செய்யணும்? ஒன்று என்ன செய்யணும்? அல்லாவை உணரணும். அதுக்கு அந்த குரூப்பில் அதான் கேட்கறது இல்லை. அல்லாவை தன்னை என்ன செய்யணும்? அதை உணரணும். அல்லாவை உணரணும். அல்லாவை உணர்ந்து அல்லாவை அனுபவிச்சிடும். அப்படி இல்லை என்ன செய்யணும்? நமக்கு அந்த அளவுக்கு அறிவில்லைன்னா என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் நாவால் ஒன்று அறிவால் பார்த்துடு, இல்லை என்ன செய்ய நாவாலையாவது அல்லாவை பற்றி 2 வார்த்தை சொல்லிடு. அல்லாவை பற்றி ஒரு 2 பேர்த்தை நம்ம பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் அன்றைய நாள் புண்ணியமான நாள். ரசூலை பற்றி பேசிட்டோம், அவுலியாக்களை பற்றி பேசிட்டோம்னா ஒன்று அல்லாவை பற்றி பேசணும், ரசூலை பற்றி பேசணும், அவுலியாக்களை பற்றி பேசணும். பேசிட்டா அந்த நாள் புண்ணியமான நாள். பேசலை அந்த நாள் வேஸ்ட். அன்னைக்கு கோடி ரூபா வருமானம் வந்தாலும் சொல்றான். எவ்வளோ வருமானம் வந்தாலும் அது குல்லு கலாம் இப்னி ஆதம் அலைஹி. மனிதன் பேசக்கூடிய எல்லா பேச்சும் அவனுக்கு ஸ்தாபத்தில் தான் வந்து முடியும். எது தவிர எல்லா திக்ருல்லாஹி வமா வாலாஹு. ஃபோனில் பேசுகிறான்னு சரிதான், நீங்கள் ஃபோனில் எவ்வளோ மனைவிட்டையே கொஞ்சம் குலாவினான்னு சரிதான், லவ்வத்தை கொஞ்சினான்னு சரிதான், ஃப்ரெண்டுகிட்ட பேசுனான்னு சரிதான். அல்லாவை பற்றி ரசூலை பற்றி பேசுனியா கேள்வி. அல்லாவை பற்றி ரசூலை பற்றி பேசுனா அது லாபம். அது அல்லாமல் வியாபாரத்தை பற்றி பேசின, வேறு எதை பற்றி பேசினாலும் சரிதான், அது என்னது? அது நஷ்டம். ஞாபகம். அதனால தான் என்ன செய்வாங்க? சொல்லிக் கொடுக்குறாங்க, நீ பேச ஆரம்பிக்கும் லாயிலா இல்லான்னு சொல்லி ஆரம்பிக்கும். என்னப்பா லாயிலா இல்லான்னு தான் நான் ஆரம்பித்தேன், இல்லை முடிக்கும்போது லாயிலா இல்லாதான் முடிச்சிரு, இல்லை யா முஹைத்தீன்னு சொல்லி முடி. நீ என்னன்னு அவன் கேட்பான்ல, 2 வாரத்தை சொல்லிக்கிறோம்ல. சொல்ல விளைஞ்சா அல்லாவை யாபகம் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். லாஸ்ட்டில் என்ன செய்யணும்? பால் உலகான இருக்குது, பால் அதில் ஒரே ஒன்று விஷத்தை போட்டால் ஃபுல்லாக விஷமாயிடும். பால் நிறையா இருக்குது, பால் சும்மா பால் குடிக்க முடியாது, சீனியை போட்டால் தான் என்ன செய்ய முடியும்? எல்லோரும் என்ன மாதிரியே வர மாட்டாங்க. கொஞ்சம் சீனி என்ன செய்யணும்? போட்டால் தான் இந்த பாலுக்கு டேஸ்ட் ஏற்படும். புரியுதா? போட்டால் தான் என்ன செய்யப்படும்? பாலுக்கு டேஸ்ட் ஏறும், இல்லைன்னா டேஸ்ட் ஏறாது. அதே மாதிரி எவ்வளோ நேரம் பேசினாலும் கடைசியாக முடிக்கும் போதாவது என்ன செய்யணும்? அல்லாஹ் பற்றி சொல்லி முடிச்சிடும். சரி, இன்னைக்கு அல்லாஹ் பார்த்தீங்களா, இன்னைக்கு அல்லாஹ் தொழுதீங்களா, சும்மாவா தொழுதிட்டீங்களா அப்படி கேட்டால் என்ன? அதெல்லாம் கேட்பாங்க. எங்களுக்கு தெரியும். மனைவிட்டு விடிய விடிய பேசினாலும் சரிதான், தொழுதியான்னு கேட்பேன் ஒரு வார்த்தை. ஏன்னா இந்த மாதிரி கேட்டால் அல்லாஹ் அதற்கு அவன் வழி வகுக்கிறான். அவன் என்ன செய்ய? அல்லாஹ் தாலா அவனுடைய பாதுகாப்பு கொடுப்பா, எல்லாம் செய்வான். இல்லை வேஸ்ட். ஒன்று யாரை பற்றி பேசணும்? அல்லாஹை பற்றி பேசணும், ரசூலை பற்றி பேசணும், அவுலியாக்களை பற்றி பேசணும். அப்போ இப்போ எதுக்கு சொல்ல வரோம்? அல்லாஹ் ஒரு இடத்த கொடுக்கான், எல்லாத்துக்கும் இடத்த கொடுத்துருக்கான். ஒரு இடம், காசு வருமானம் ஒன்றும் கிடையாது, அதை பார்க்கவே தேவையில்லை. ஒரு இடத்த கொடுத்தானா இன்னைக்கு நம்ம என்ன பார்ப்போம்? இன்னைக்கு ஏதாவது வருமானம் வந்துச்சா? இன்னைக்கு வருமானம் வரலன்னா வேஸ்ட். அப்படித்தானே? இந்த மாதம் வருமானம் வரலன்னா வேஸ்ட். அது பார்க்க தேவையில்லை. எதை பார்க்கணும்? இன்னைக்கு அல்லாவோட சிந்தனை வந்துச்சா, அல்லாவை பற்றி பேசுகிறோமா, யார்த்தையாவது பேசுகிறோமா, முடிஞ்சு போச்சு. ஒன்று வீட்லையாவது பேசுகிறோமா, இது அன்னைக்கு நாலு கஃபாராவாக போச்சு. நம்ம எந்த அளவுக்கு கூட்டிக்கிட்டே போகிறோமோ அந்த அளவுக்கு என்ன பெரிய லாபகரமாக அமையும்.
புரியுதா? இந்த வீடு சொந்த வீடா மாறணுமா ஆசை இருக்கா? அது இல்லை வேணாம்.